நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனால் தாக்குதலுக்கு உள்ளான நபர் தற்பொழுது தெரிவித்ததாக சில கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது. எனவே இந்த விடயம் தொடர்பாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகளை உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடைகின்ற போது நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா இந்த பெயர் நாளாந்தம் ஏதோ ஒரு விடயத்திற்காக அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெயர். அது திட்டுவதற்காகவோ அல்லது பாராட்டுவதற்காகவோ அல்லது அதனை தாண்டி வசைபாடுவதற்காகவோ ஏதோ ஒரு வகையில் அனைவருமே இந்த பெயரை பயன்படுத்தி வருகின்றார்கள், முக்கியமாக இந்த இணையதள வாசிகள். அந்த வகையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் ஹோட்டலிலே நபர்களை தாக்கினார் என்கின்ற செய்தி அண்மையிலே வெளிவந்திருந்தது. அந்த செய்தியினை தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்களை பலரும் கூறி வந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கம் போல தனது வேலையை காட்டிவிட்டார், நபர்களை தாக்கிவிட்டார், அடாவடியான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி ஒரு MP செய்வது சரியா, இவர்தான் வம்பிழுத்து அவர்களை தாக்கி இருப்பார் என்று பல கதைகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் தனது முகநூல் பக்கத்திலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெளிவாக பல விடயங்களை குறிப்பிட்டு உடனே போட்டிருந்தார். அது தவிர தன்னுடன் அந்த பம்பெடுத்த வெளிநாட்டு நபர், ஜெர்மன் நபரையும் அவர் காணொலி எடுத்து வைத்திருந்த நிலையில் அந்த காணொலியையும் வெளியிட்டிருந்தார். அதாவது அந்த ஜெர்மன் நபருடைய காணொலியையும் வெளியிட்டிருந்தார். அது தவிர பக்கம் பக்கமாக பெரியோர் பந்தியை அவர் எழுதிய என்ன நடந்தது, இதுதான் நடந்தது என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், நானும் கௌசல்யாவும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றோம். அங்கே சாப்பாட்டை ஆர்டர் செய்து விட்டிருந்த போது திடீரென 2 பேர் வந்தார்கள். முன்னால் நின்று ஒருவர் தேவையில்லாமல் கதைத்துக் கொண்டிருந்தார். கௌசல்யாவை பற்றி எல்லாம் கதைத்துக் கொண்டிருந்தார். பின்னால் இருந்து ஒருவர் முதுகில் தாக்கினார். போனை பிடுங்கி எடுத்து எறிந்தார். ஆனால் போன் உடையவில்லை. எனவே இவ்வாறு பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அதை பார்க்கின்ற போது அனைவருக்குமே தெரிந்திருக்கும் என்ன நடந்தது என்று. ஆனால் அதை வாசித்தவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இது போய் போனை வாங்கி அவர்கள் உடைத்தார்களாம், ஆனால் அந்த போன் உடையவில்லையாம், இது எப்படியான கதை என்றெல்லாம் அந்த அர்ஜுனா சொன்ன விடயங்களுக்கு, அதாவது அந்த முகநூலிலே பதிவிட்ட விடயங்களுக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகாகத்தான் திடீரென்று அந்த ஹோட்டலில் எடுக்கப்பட்ட காணொலி வெளியாகி இருந்தது. அதாவது சம்பவம் நடந்த தினத்தில் அந்த ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகள் சமூக வலைத்தளத்திலே வெளியாகி இருந்தது. 2 காணொலிகள் அது தொடர்பாக வெளியாகி இருந்தது. அதாவது ஒரு பக்கம் நடந்த சம்பவம் ஒரு காணொலி, மற்ற பக்கம் நடந்த சம்பவம் இன்னொரு காணொலியாக, அதாவது CCTV கேமரா ஆங்கிளில் அது வெளியிடப்பட்டிருந்தது. எனவே அதை பார்க்கின்ற போது அனைவருக்குமே ஒரு உண்மை தெளிவாக புரிந்தது. அதாவது அர்ஜுனாவை பேசியவர்கள், ஆதரவளித்தவர்கள் அனைவருக்குமே என்ன நடந்தது என்கின்ற விடயம் தெளிவாக தெரிந்தது. அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனையே திசை மாறியது. ஆகவே இந்த காணொலி வெளிவருவதற்கு முன்பாகவே பக்கம் பக்கமாக சில இணையதள ஊடகங்கள் அர்ஜுனா தொடர்பான கட்டுரைகளை எழுதின. அதாவது அர்ஜுனா செய்த விடயங்கள் சரியா, அடாவடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று வழக்கம் போல எழுத வெளியிட்டார்கள். இன்னொரு பக்கம் அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட நபர் யாழ் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் அவர் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றார் என்பது போல கூறப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் இது தொடர்பாக தகவல் தெரிவித்ததாகவும் யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற இணையதள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. எனவே இவ்வாறு நகர்ந்து கொண்டிருந்தது. அர்ஜுனா கைது செய்யப்பட வேண்டும், அர்ஜுனா கைது செய்யப்படுவாரா, அர்ஜுனா வழக்கம் போல இப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பல்வேறு விதமான விடயங்கள் கூறப்பட்டு வந்தது. எனவே இதிலே நான் அர்ஜுனாவை ஆதரிக்கவில்லை. ஆனால் நான் வழக்கம் போல, அதாவது நேற்று அர்ஜுனா உருவாக வெளியிட்ட காணொலியிலே குறிப்பிட்டது போல, ஒரு விடயம் நடந்திருந்தால் அந்த விடயத்தை எடுத்து அந்த விடயத்தில் இருக்கின்ற சதிப்பிழையத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இவர் முன்பு அப்படி செய்தார் அல்லது பின்பு இப்படி செய்வார் எல்லாம் பார்ப்பதில்லை. சம்பவம் என்ன நடந்தது, அந்த சம்பவத்தில் எது சரி எது பிழை என்பதை தான் நாங்கள் பேச முடியும். அந்த வகையில் தான் இந்த காணொலியிலேயும் அந்த விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த கோட்டையில் எடுக்கப்பட்ட காணொலி வெளியானதன் பின்னர் அனைவருக்கும் உண்மை தெரிந்தது. 2 பேர் நேரே அர்ஜுனாவிடம் போகின்றார்கள். முன்னால் ஒருவர் நிற்கிறார், பின்னால் ஒருவர் நிற்கிறார். அர்ஜுனாவிடம் இருந்து போனை பறிக்கின்றார், ஏதோ கதைக்கின்றார் என்பது தெளிவாக அனைவருக்குமே விளங்கிவிட்டது. அதற்கு பிறகாக இது பொலிஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றாலும் இந்த பிரச்சனை பெரிய அளவில் ஈடுபட போவதில்லை என்று தெரிந்துவிட்டது. என்றால் CCTV கேமராவில் தெளிவாக இருக்கின்ற திட்டமிட்டு அர்ஜுனாவை நோக்கி போவது. ஆகவே தனது தற்காப்புக்காக அவர் அடித்தார் என்றே அந்த கேஸ் முடிந்துடும். அதாவது பெரிய அளவில் சட்ட ரீதியாக கூட அர்ஜுனாவுக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது அப்படி இருக்கின்ற போது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்து அவருக்கு எதிராக திசை திருப்புவதற்காக, அதாவது அர்ஜுனாவுக்கு எதிராக திசை திருப்புவதற்காக அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட நபர் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாக அர்ஜுனா தரப்பிலே குற்றம் சாட்டப்பட்டது. இது நடந்திருக்குமா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த கட்டப்படியாக குற்றச்சாட்டப்பட்டிருந்தது.
எனவே அர்ஜுனாவுக்கும் சத்தியமூர்த்திக்கும் இடையிலே முன்பகை இருக்கின்றது, தொடர்ந்து பகைதான் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இப்படி செய்யலாமோ என்கின்ற ஒரு எண்ணமும் பொதுவாக என்ன தோன்றுகின்றது. ஆனால் அப்படி நடந்ததா என்பதை உறுதிப்படுத்துவதற்குரிய எந்த ஒரு ஆதாரமுமே எங்களிடம் இல்லை. ஆனால் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்று அர்ஜுனா ஒரு முகநூல் பதிவிட்டிருந்தார். இவற்றை கடந்துதான் இந்த பிரச்சனை எப்படி முடியும், அர்ஜுனாவை கைது செய்வார்களா என்பது தொடர்பாக பல்வேறு விதமான கேள்வி எழுந்தது. அதை விட போலீஸ் ஊடக பேச்சாளரும் அந்த காணொலியை வைத்து, அதாவது அந்த கோட்டையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் கூறியிருந்தார். 2 தரப்பு முறைப்பாடும் கிடைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஆகவே இப்படி போய்கொண்டிருக்கின்ற போதுதான் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட நபர் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் படுகாயங்களுக்குள்ளாகியதாக கூறப்பட்டது. எனவே அர்ஜுனாவை கொண்டே சிறையிலே போடுவார்கள், அர்ஜுனா இதிலே சிக்குவார் என்று பலரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் திடீர் திருப்பமாக ஒரு விடயம் நடந்தது. நேற்றைய தினம் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் பொலிஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார், ஜாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்திற்கு. அதே போல அர்ஜுனாவும் சென்றிருக்கின்றார். 2 பேருமே 2 பேர் மீதும் மாறி மாறி புகார் கொடுத்திருந்தார்கள், அதாவது முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் 2 தரப்பினரையும் போலீசார் அழைத்திருந்தார்கள், விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது படுகாயத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்ற அந்த நபர் அங்கு சென்றிருந்தார். அவரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள், இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, உங்களுக்கு எதிராக அர்ஜுனா முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார், நீங்கள் அர்ஜுனாவுக்கு எதிராக முறைப்பாடு கொடுத்திருக்கிறீர்கள், என்ன செய்ய போகின்றீர்கள் என்று போலீசார் கேட்டபோது அந்த காயங்களுக்குள்ளான நபர் கூறியிருக்கின்றார், டாக்டர் என்ன முடிவு எடுக்கின்றீரோ அதன்படியே செய்வோம் என்று சொல்லி. அப்ப டாக்டர் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த பிரச்சனை எதுக்கு மேல வளர்க்க வேண்டாம் என்று சொல்லி அர்ஜுனா அவர்கள் இதோடைய முடிப்போம், இத்துடன் இந்த பிரச்சனையை முடிப்போம் என்று கூறியிருக்கிறார். இதற்கு பிறகு இழுத்துச் செல்ல விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதற்கு அவரும் சம்பவம் தெரிவித்திருக்கிறார். அதாவது அர்ஜுனா மீது கொடுத்த முறைப்பாட்டை அவர் வாபஸ் வாங்குவதாகவும், அவர் மீது கொடுத்த முறைப்பாட்டை அர்ஜுனா அவர்கள் வாபஸ் வாங்குவதாகவும் ஒப்புக்கொண்டு முறைப்பாடு வாபஸ் வாங்கப்பட்டது. அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் தான் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கம் ஒன்றினை கொடுத்திருந்தார், ஒரு காணொலி ஒன்றினை பதிவு செய்து அதிலே இந்த விடயங்கள் நடந்தது என்பது தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போது அவர் தெரிவித்தார், அந்த காயங்களுக்குள்ளான நபர் என்னிடம் வந்து பேசினார். அப்போது அவர் கூறியிருந்தார், நான் உங்களிடம் வம்புழுக்க வந்த ஜெர்மன் நபரின் சாரதி என்று அவர் சொன்னார். அதாவது அவர் வம்புழுக்க வந்த நபர் என்று சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக. ஆகவே அவரது, அதாவது பிரச்சனைக்குரிய நபரின் சாரதி தான் நான் இங்குதான் இருக்கின்றேன், நீங்கள் முகநூலிலே எனக்கு எதிராக போட்டு விட்டீர்கள், வீடுகளிலும் பிரச்சனையாக இருக்கின்றது என்று சொல்லும் போது அர்ஜுனா கூறியிருக்கிறார், இல்லை தம்பி, உங்களுக்கு எதிராக எதுவுமே போடவில்லை, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த தகவலும் போடவில்லை, போட்டது அது அவருடைய புகைப்படமும் காணொலியும் தான், ஆகவே உங்களுக்கு இதிலே பிரச்சனை இல்லை என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அவருக்கு பதிலளித்ததாக கூறப்பட்டது. எனவே அவருக்கு நாடாளுமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது, அவர் ஜெர்மன் செல்வது என்பதே கேள்விக்குரிய என்று அர்ஜுனா கூறியிருக்கின்றார். அதாவது அந்த தாடிக்கார ஜெர்மனிய நபர். இப்படியான நிலையில் அந்த காயமடைந்த நபர் கேட்டிருக்கின்றார், எனக்கு இப்படி தலையிலே தையல் போட்டு இருக்கின்றார்கள், இந்த தையல் எப்போது மாறும், தொடர்ந்து தையல் இருந்து கொண்டே இருக்குமா என்று ராமநாதன் அர்ஜுனாவிடம் அவர் ஆலோசனை கேட்டிருக்கிறார். அதாவது தனக்கு நடந்த பிரச்சனை தொடர்பாக தனக்கு தையல் போடப்பட்டிருக்கிறது, எப்போது தையல் வெட்டுப்படும், எப்போது தையல் அவுக்கலாம் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் கேட்டிருக்கின்றார். தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனா கருத்தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருந்தார், நான் அப்போது மன்னிப்பு கேட்கின்ற சூழ்நிலையில் இல்லை, ஆனால் அந்த மனதார எனக்கு ஒரு மாதிரி போய்விட்டது, அதாவது இத்தனை பேருக்கு நான் சிகிச்சை அளித்திருக்கின்றேன் என்று என்னால் தாக்கப்பட்டு காயங்களுக்குள்ளான அவர் வந்து இப்படி கேட்கின்ற போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது போல அர்ஜுனா ராமநாதனும் கருத்து தெரிவித்திருந்தார். ஆகவே இவ்வாறுதான் அந்த பிரச்சனை நடந்து முடிந்திருக்கிறது. அவர் பாதிக்கப்பட்ட நபர் தாக்குதலுக்கான நபரே சொல்லியிருக்கிறார், நான் சாரதி, ஆகவே சாரதி அவரோடு வந்திருக்கிறார், அவருடன் குடித்திருக்கின்றார். அதை தவிர அவர் மதுபோதையில் வந்தது என்பதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அதாவது காயங்களுக்குள்ளான அவர் கூறியிருக்கிறார், நானும் மதுபோதையில் தான் வந்தேன், எனக்கு பெரிய அளவில் தெளிவில்லை என்று அர்ஜுனா ராமநாதன் கூறியதாக அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். அதே மது போதையில் அவரது சொல்லை கேட்டு இவர்கள் வந்த இடத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கின்றது. ஆகவே பெண்ணை நக்கலடிக்கின்ற போது நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று அர்ஜுனா ராமநாதன் கூறினார். அதனால் தான் தாக்க வேண்டி வந்தது, திட்டமிட்டு அது நடக்கவில்லை, ஆனால் இனி திட்டமிட்டு நடக்கலாம் என்பது போல அவர் பேசியிருந்தார். இதுதான் இந்த பிரச்சனையில் நடந்து முடிந்த முழுமையான தகவலாக இருக்கின்றது. இனி இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு எதுவும் இல்லை, என்றால் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த சர்ச்சையிலே நடந்து முடிந்த பிரச்சனைகள் இவைதான். இதிலே அர்ஜுனாவில் புலை இல்லை, நியாயப்படி பார்த்தாலும் சரி. இதனை தாண்டி இனி செய்கின்ற சம்பவத்தில் அர்ஜுனாவாக புலை விட்டால் அது புலைதான சுட்டி காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் ஒருவரை தொடர்ந்து திட்டிக் கொண்டிருப்பதற்கோ அல்லது ஒருவரை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருப்பதற்கோ நான் தயாராக இல்லை, அது சரியான ஊடக தர்மமும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.